அதுக்கப்புறம் அப்ப நாம்ங்கிறதும் கடைசியில இவ்வளவும் பரமாத்மா, இவ்வளவு ஐஸ் கட்டியும் பரமாத்மா சுரூபான சமுத்திரம் போறப்போ அதில் இந்த நான்கிறதும் அதையும் கொண்டே கரைச்சி விட்டுறா. இது மாத்திரம் தனியாக ஒன்று வச்சுக்குவானே அப்படின்ட்டு பரமாத்மா விஷத்தையே அது அனந்தரம். அதுக்குள்ள பிரவேசிச்சு விடுறதுன்னா பிரவேசிச்சா அப்புறம் தனியாக வர்றதுக்கு இடமே இல்லை அப்படின்னுட்டு தன்மயமாக போச்சுப்பா அப்படின்னு சொல்றப்போ விஷத்தையே அது அனந்தரம்னு சொன்னேன். அனந்தரம்னா உடனேன்னு அர்த்தம். ஐஸ் கட்டியை போட்டால் கூட கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஆகலாம், ஆனாலும் ஜலத்தில் போட்டால் இது அப்படி இல்லை, உடனேன்னு அர்த்தம். அதுக்கு திருஷ்டாந்தம் வியாசகுல சம்வர்த்தித ராஜகுமாரவது அப்படின்னு திருஷ்டாந்தம் ஆச்சாரியால் பாஷ்யத்தில் ஆச்சாரியாளுக்கு முந்திருந்த பெரிய ஆச்சாரியால் எல்லாரும் கூட இந்த ஸ்லோகத்தை எடுத்து திருஷ்டாந்தமாக சொல்லியிருக்கா. ஒரே ஒரு ராஜாவைத்தான் யுத்தத்துக்கு போயிருந்தான். அவனுக்கு இப்படியே அபஜயம் வந்துட்டுது. இப்படியே காடுகளில் அவன் சம்சாரம் கர்ப்பமாக இருந்தான் அந்த காலத்தில். அவளையும் அப்படியே குதிரையில் ஏற்றிட்டு அப்படியே போயிட்டு இருந்தான். போயிட்டு இருந்தப்போ அவனுக்கு அபஜயம் வந்துட்டு சத்ருக்கள் வந்து அவனையும் சம்ஹாரம் பண்ணிவிட்டா. அதுக்கப்புறம் இவ தனியாக ஒரு இடத்துல அப்படியே அங்கே ஒரு காட்டில் அப்படியே சுற்றின்னு இருக்கிறப்போ ஒரு வேடன்களுடைய ஒரு குடிசைகள் இருந்தது. அங்கே அவளை வந்து யாரோ பெரிய ராணி போல இருக்கேன்னு நினச்சிட்டு யாரோ ஸ்திரீ இந்நேரம் தெரியல அவளுக்கு, ஆனால் அவளுக்கு தேஜஸ் பார்த்தாள்னா ரொம்ப உத்தம ஸ்திரீ மாதிரி இருக்கு அப்படின்னு அவளை வச்சுட்டு அங்கே ரட்சிச்சுட்டா. ஒரு குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்தோடனே அந்த குழந்தை இப்படியே வளர்ந்துட்டு அந்த வேடன்களுடைய குலத்தோடையே சேர்ந்துட்டு இப்படியே வேட்டைக்கு போகிறது. அது ஏதானும் மாம்சம் வேணால் அந்த மாம்சம் அப்படியே பச்சையாகவே சாப்பிட்றது. ஏதாவது இப்போ பிராணிகளை போய் வேட்டை பண்ணி மாம்சம் சாப்பிட்றது. ஏதாவது இவ்வளோ இடையும் போட்டுண்டு அந்த தண்ணி இலையில கட்டின்னு அந்த காடுகள் இருக்க முடிய மாதிரி இப்படியே பாட்டுக்கும் அந்த பையன் சுத்தின்னு இருந்தான். அப்படி இருக்க ரொம்ப நாளாச்சு. அப்புறம் எந்த ராஜா வந்து அபஜயப்பட்டானோ அந்த ராஜாவுக்கு கொஞ்சம் முதல்ல ஜெயிச்சானோ அந்த ராஜா இவனை அபஜயப்படுத்தி அந்த ராஜாவுக்கு கொஞ்சம் பலம் குறைஞ்சிது. அப்போ இந்த மந்திரிகள் எல்லாரும் பழைய ராஜாவிடத்துல மந்திரிகள் எல்லாம் சேர்த்து வாஸ்தவத்தில் அப்போ கர்ப்பஸ்திரியா இருந்தா எங்கேயாரும் அந்த புத்திரனா பிறந்திருந்தா அந்த வம்சம் இருக்கத்தான் வேணும். எப்படியாவது இந்த சமயத்தை பார்த்து நாம் இந்த ராஜாவை கண்டுபிடிச்சு திரும்பியும் நம்முடைய ராஜ்யத்தில் கொண்டு போய் நம்ம வாஸ்தவமான ராஜாவை அந்த வம்சத்தில் இருந்தவனை ஸ்தாபிச்சுட்டோம்னுட்டு நினச்சிட்டு இப்படியே சுத்தினா அங்கே எந்த இடத்துல கடைசியாக இவன் வளர்ந்தானோ அந்த பிராந்தத்தில் எங்கேயாவது இருந்தாலும் விசாரிச்சுமானா சமாச்சாரம் தெரியுமான்னு இப்படியே சுத்தின்னு வரப்போ ஒரு வேடா குலம் இருந்தது. அதில் ஒரு பையனை பார்த்தா, என் பையனை பார்த்தா ராஜலட்சுமணது போல் இருக்கு. ஆனால் வேஷத்தெல்லாம் பார்த்தோம்னா தேஜஸை பார்த்தா உள்ளே இப்படி இருக்கு. வேஷத்தெல்லாம் பார்த்தா அவனும் வேடநாட்டம் தான் இருக்கான். என்ன கத்துறான் இது எடுத்துன்னு வரான், இங்கே அணில் குத்துறான், இப்படி வெளியின்னு இருக்கான், ஓடுறான், இன்னும் தோலெல்லாம் கட்டின்னு இருக்கான் இப்படின்னுட்டு இதெல்லாம் இவ பார்த்து யாரான இங்கே இருக்கணும் போல் இருக்குன்னு அவளுக்கு சந்தேகம் வந்தது. அப்புறம் அங்கே போய் கழவாளாக இருக்கிறவாள், இது ஏது பையன், 6 பையன், எந்த உடனுடைய உள்ள என்ன சமாச்சாரம், இது ஏது பையன், 6 பையன், எந்த உடனுடைய உள்ள என்ன சமாச்சாரம் அப்படின்னு ஒரு வேலை வச்சிருந்தா அவ கூட காலமாயிட்டா. அதுக்கு தாயார் கூட காலமாயிட்டா கொஞ்சம் நாள் ஒன்று. அப்புறம் இந்த பையன் தான் இருக்கான். அப்புறம் யாரோ தெரியாது, நல்ல ஒரு கர்ப்பவதியாவதி தனியாக வந்தா. எங்கள் வீட்டிலலாம் எங்கள் ஜாதி இல்லை, எங்கள் இது இல்லை, ஆனால் அவளை நாங்கள் ரட்சித்தோம். அதுலேருந்து ஒரு குழந்தை பிறந்தது. அது எத்தனை வருஷம் ஆச்சுன்னு சொன்னான். இத்தனை வருஷம் ஆச்சுன்னு சொன்னான். அவன் என்னவா இருந்தான்னா இந்த மாதிரி லட்சணங்கள்லாம் நிலை சொன்னான். சரி, உடனே வந்து அந்த பையனுக்கு ஒன்றும் தெரியாது. அதனால அப்பா இந்த மாதிரி இத்தனை நீ பிறக்கிற வருஷத்தில் இந்த மாதிரி கர்ப்பமாக இருந்தது, ராஜாவுடைய இதாகிட்டுது, அதுலேருந்து வந்தான் இந்த அந்த உன்னுடைய தாயார் தான் பட்ட மகிழ்ச்சி ராணி இது வந்தவன்னு சொன்ன உடனே அப்போது இவனுக்கு இது வரைக்கும் இருக்க முடியாத ஒரு தாம் வந்து இந்த வேடங்கிற நினைவு இது வரைக்கும் இருந்தது. அந்த வேடங்கிற எண்ணம் தட்சணத்தில் மாதிரி நாம் ராஜபுத்திரன்னுட்டு தட்சணத்திலேயே அறிவு எப்போ வருதோ அப்போவே அவன் ராஜபுத்திரன் ஆகிட்டான். அதுக்கப்புறம் கொஞ்சம் அறிவுங்கிறது வந்துட்டு தானா அதுக்கப்புறம் ராஜபுத்திரன் ஆகிறதுக்கு இதான அதுக்கு இது வேற ஒன்றும் தேய்ச்சி ஒன்றும் பண்ண வேண்டாம். தட்சணத்தில் ஞானத்தினாலேயே அவன் ராஜபுத்திரன் ஆகிட்டாங்கிற மாதிரி. அப்பா நீ வந்து எல்லாம் பரமாத்ம சுரூபம் தாண்டாப்பா. ஒவ்வொரு இடத்துல ஒரு உபாசி ஒரு மாயை வச்சுட்டு வெவ்வேறையா அப்படியே தோணின்னு இருக்கு, கஷ்டம் சுகம் அப்படிலாம் தோணின்னு இருக்கு. வாஸ்தவத்தில் உள்ளே இருக்க முடியாத பார்க்கிற ஞானமானது சாட்சாத் பரமாத்ம சுரூபம் தான் அப்படிங்கிறத தெரிவித்து விஷயத்தே அனந்தரம் அந்த தத்துவ ஞானம் வந்த உடனே சாட்சாத் பரமாத்ம சுரூபத்தோட
ஒன்றா பொறுத்தனா பரமாத்ம ஸ்வரூபமாகவே ஆயிடுறதுன்னு அர்த்தம். பரமாத்ம ஸ்வரூபமாகவே இருக்குது, இல்லாதது ஆறதில்லை, இல்லாதது ஆகவே முடியாது. பரமாத்ம ஸ்வரூபமாக இருக்கிறது வேறையாக தோணின்னு இருக்கு நமக்கு. அந்த தோற்றம் அஜ்ஞானத்தினால் ஏற்பட்ட தோற்றம் நிவர்த்தி ஆகிட்டுதானா பளிர்னு பிரகாசிச்சு விடுறது. மேகாபாயே அம்சுபானிவ அப்போ மூடின்னு இருக்குன்னா போச்சுன்னா பளிர்னு பிரகாசிக்கிற மாதிரி இது சஸ்வரூபமாக அது நித்திய சுத்த புத்தமாக இருக்க முடியாத மகாப்பிரகாசமான ஒரு பரமாத்ம ஸ்வரூபமாக, பரம ஆனந்தகரமான பரமாத்ம ஸ்வரூபமாக இவனுடைய ஆத்மா தட்சணத்தில் பிரகாசிச்சு விடுறது அப்படிங்கிற அர்த்தத்தை தெரிவிக்கிறதுக்காக தான். அப்பா தத்துவதாக அவனுடைய சுரூபம் எதுன்னுட்டா, எப்போ அவன் தத்துவதாக அவனுடைய சுரூபம் தெரிஞ்சுக்கிறதுன்னா அப்போ நான் தெரிஞ்சுக்கிறது இல்லை, அப்போ நானே ஆகிட்டேன்னு அர்த்தம். பக்தினாலும் உன்னுடைய சுரூபம் தத்துவஸ்வரூபம் தெரிஞ்சுட்டேன், அப்போ உன்னுடைய தத்துவஸ்வரூபம் தெரிஞ்சுட்டேன்னு இல்லை, உன்னுடைய தத்துவஸ்வரூபம் இருக்கோ அதுதான் நான் தெரிஞ்சுட்டேன்னு அர்த்தம். அதுக்குள்ளே பிரவேசிச்சுட்டேன்னா அதுவாகிட்டேன்னு அர்த்தம். தற்சமயத்தில் நான் உன்னை பக்தி பண்ணினேன்னா அந்த பக்தியினுடைய பலம் தொத்பாவாபத்தி தான். யாவான் எஷ்டாஸ்மி தத்வா எஸ்மாசின் நிறைஞ்சவன் நான் தெரிஞ்சுட்டா இந்த நான்கிற ஒரு குறைஞ்சது இருக்கேன், இந்த குறைஞ்சும் செய்து நிறைஞ்சதுல சேர்ந்து போயிடுறது. ஏன்னா நிறைஞ்சதுன்னு ஒன்று சொன்னோம்னா இன்னொரு சாமான் இருந்தால் அது நிறைஞ்சதாகாது. எல்லா சாமானும் அதுக்குள்ள அதுவாகிட்டா தான் அது நிறைஞ்சது. ரெண்டாவது சாமான் ஒன்று இருந்தானே இது நிறையாது. அது ஒன்றும் இது ஒன்றும் அந்த அது இருக்கிற வரைக்கும் இதுக்கு ஒரு குறை தான் அது.